நேத்து வந்து ஃபெலிக்ஸ் ஒரு உடைச்சு ஒரு ஆர்டிகல் எழுதிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க, ஃபெலிக்ஸ உடனடியா கைது பண்றாங்க. எதுக்கு ஃபெலிக்ஸ கைது பண்ணணும்? ஏன் விஜய் வரலன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. விஜய எந்த வகையில லாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஆதாரம் இருக்கு. செருப்பு வீசப்பட்டு இருக்கிறது, அதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி கூட இருக்கு. அத வீசினவங்க வந்து கண்டிப்பா விஜய் ஆளுங்கள்ல உள்ள ஊடுருவியவர்கள் தானே. அதே போல கட்சியிலும் ஊடுருவியவர்கள் இருக்கிறாங்க. இதை நான் 200% சொல்றேங்க. திமுக எதிரிகள் எல்லாருக்குமே என்ன தெரியுமா பேர் வைப்பாங்க, நீயே உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. கஸ்தூரியா சொல்லல, எல்லாரையும் சொல்லுவாங்க. தம்பி, நம்ம பேசி இப்ப இந்த இன்டர்வியூ நீங்க வந்து பப்ளிஷ் பண்றதுக்குள்ள விஜய் கரூருக்கு போகணும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மக்களுக்கான தலைவன் மக்களோட இருந்தாதான் மக்களுக்கான தலைவன். இன்னைக்கு எஸ்வி சேகர் வாய் மேல பல்லு போட்டு கேக்குறாருங்க, நீ யாரியா, நீ எல்லாம் அன்பிட், உசுறு போச்சு உன்னால, நீ போய் பனையூர்லயே உட்கார்ந்து இருக்கிற, வெளியே வரமாட்டேங்கிற, நீ போய் மக்களோட இல்லாம இப்ப போய் ஒவ்வொரு தினமும் ஒளிஞ்சுக்கிற, உன்ன மாதிரி ஒரு கோழை வந்து அன்பிட், நீ எப்படி ஒரு தலைவனா இருப்ப அப்படின்னு கேக்குறாரு. எஸ்வி சேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? விஜய் வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு தோலை குலுக்கி பேசுறாராம். அவர் வந்து அதை மிமிக்ரி பண்ணி கேட்டுறாரு. யாரு நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு? உதயநிதி பிரச்சாரம்னா கொடுக்கிற போலீஸ் அளவுக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா நீ உதயநிதி அளவுக்கு பெரிய ஆளுன்னு நானே ஒத்துக்கின மாதிரி ஆயிருச்சு. அவங்க பொறுப்பா இருந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல இவங்க யாராச்சும் போய் அழுதாங்களா? புளிய அழுதாங்களா? புரோட்டோகால ஃபாலோ பண்ணலையே, படிச்சு சொன்னேனே அப்படின்னு கேமரா எதிர போய் அத பதிவு பண்றாரு அன்பில் மகேஷ். ஏன் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு படிச்சு சொன்னேனே அப்படின்னு ஏதாவது வீடியோ விட்டாரா? நிஜமா சொல்ற, கலைமாமணி அவார்டை வந்து ஒரு வாரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறார் மேடம் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் பிரபு. பல விஷயங்கள் தொடர்ந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வருத்தமான சூழல்ல தான் உங்களோடு இணைந்திருக்கிறோம். கரூரில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தை நீங்க தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க மேடம். 2 பேரும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது 2 தரப்புல இருந்து. ஒரு தரப்புல இருந்து திரு விஜய் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்புல இருந்து இது திமுகவினுடைய திரு செந்தில் பாலாஜியினுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு குற்றச்சாட்டு 2 பக்கமும் சமூக ஊடகங்கள்ல பொதுமக்களால் வைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேடம்? முதல்ல இப்படி உசுரை கொடுத்துட்டு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பில் வருந்து கொண்டிருக்கிறோம் கரூர் வாழ் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 3 நாள் முன்னாடி நான் ஒரு விமானத்துல இருந்தேன். உங்களுக்கே தெரியும், இப்ப நான் வந்து லண்டன்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அதனால இத பத்தி உடனடியாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தேன். விஷயம் தெரிஞ்சது பதறி போச்சு. அப்படியே இப்ப நான் வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க நான் என்னுடைய பிள்ளைகளை பாக்குறதுக்கு என் குடும்பத்தையும் நான் கவனிக்கணும். அப்பப்போ வந்த இடத்துல எனக்கு சுத்தமா நிஜமா கொஞ்சம் மென்டல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்ப இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு, அணுக வேண்டிய மக்கள் கரூர் மக்கள் அப்படிங்கறது வந்து மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியா தைச்சிட்டே இருக்கு. அங்க இருக்க முடியாத அந்த இயலாமை என்னை வதச்சிக்கிட்டே இருக்கு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நான் வந்து வார்த்தையால சொல்றது மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து என்னால பண்ண முடியுது. ஆனா சொல்ல ஒண்ணாத ஒரு வேதனையோட தான் நான் இந்த காணொலிய வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பிரபு. என்ன சொன்னா அந்த உசுரத்து நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல என்னால அங்க தமிழகத்துல இருக்க முடியலையே கரூர்ல அப்படின்னு வருத்தப்படுறேன்னு சொன்னீங்க. ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கும் திமுக தரப்புலையும் சிலராலும் வைக்கப்படுகிறது. விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு வந்திருக்கணும், அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல மேடம், அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவரு இது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. நான் அனுபவத்துல சொல்றேன். வரணும் அப்படின்னு நாம ஆயத்தானா இல்ல, போலீஸ்காரங்க விதவிதமா, எனக்கு நான் என் அனுபவத்தை சொல்றேங்க, அதை வச்சு நம்ம ஒரு யூகத்தை தான் சொல்ல முடியும்.
நான் வந்து என்ன வந்து இந்த திமுக அரசுல கைது பண்ணாங்க. அப்ப வந்து ஏதோ சப்பக்கட்டுக்காரன் ஃபர்ஸ்ட் தலைமறைவு அப்படின்னு போய் சொன்னாங்க. நான் தலைமறைவா இல்லவே இல்லை. ஆனா என்ன எங்கேயும் வராதீங்க அப்படின்னு சொன்னது கூட போலீஸ்காரங்க தான். நான் அந்த வாரமே கைதுக்கு பிறகு வெளியே வந்து அந்த வாரம் நான் அங்கேயே ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ண வச்சாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட வராதன்னு சொல்லல, அந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு மிரட்டுறது. அப்புறம் அதுக்கு ஒரு அரங்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியுடைய அரங்கத்துக்கு போன் பண்ணி, நீ இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்ணனா அப்புறம் பிரச்சனை வந்தா நாங்க வந்து காப்பாற்ற முடியாது, நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போதே இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க எதுவும் செய்ய முடியாது, இப்பவே நாங்க உனக்கு வந்து அறிவுரை தான் கொடுக்க முடியும். ஒரு மறைமுகமா த்ரெட்டன் பண்ற மாதிரி. அது வார்னிங் கிடையாது. எப்படி வார்னிங் கிடையாது, அச்சுறுத்தல் கிடையாது, பிளாக்மெயில் கிடையாது. அது வந்து அட்வைஸ், ஒரு நல்லதுக்கு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்புறம் நாங்க இப்பவே சொல்லிட்டோம். புரியுதா உங்களுக்கு? சோ யாருமே அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல, எங்களுக்கு பிரஷரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், நீங்க வராதீங்க, உங்க நல்லதுக்கு. அப்புறம் நீங்க வராதீங்கன்னு சொல்லி ஆமா நான் வருவேன், இது நான் ஏன் அனுபவத்துல சொல்றேன் தம்பி, நான் வருவேன், இல்ல நீ யார் என்ன நிறுத்துறதுக்குன்னு கேட்டா உடனே அங்கேருந்து ஒருத்தர் போன் பண்ணுவாரு, அம்மா என்னுடைய இடத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தாதீங்கம்மா, மன்னிச்சுக்குங்கம்மா, இந்த வாட்டி என்ன மன்னிச்சுக்குங்கம்மா, இந்த இடம் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க முடியாதுமா பார். எனக்கு நடந்துச்சு. நான் யாரு? நான் இத்துணூண்டு, சரிங்களா? நான் வந்து ஒரு சாதாரண இன்னைக்குதான் நான் அரசியல்ல நேரடியா களம் இறங்கிருக்கிறேன். போன வருடம் நான் அரசியல்ல கூட இல்ல. திமுகவின் எதிரி என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு எல்லாரையும் சுற்றி ஒரு பய வலை பின்னி அது மூலமா எல்லாரையும் செயலிழக்க செய்வாங்க. எனக்கு பயம் இல்லைனாலும் என் கூட வர்றவங்க எல்லாரும் ஜகா வாங்குவா தானே. அந்த அரங்கத்தை நிர்மாணிக்கிறவங்க, அங்க லைட்டு போடுறவங்க, அங்க வந்து இது கூட்டிட்டு வர்ற பயண ஏற்பாடுகள் செய்யறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரும் தானே. அவங்க பொழப்பு கேட்டாம்மா, நான் வந்து உங்களை மட்டும் நம்பி இல்லம்மா, நான் டெய்லி அவங்களதாம்மா பாக்கணும், அவங்கள பகச்சிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல இன்டைரக்டா, நேரடியா இல்லாம அப்படி பின்கதவு வழியா நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அதை எங்க எதுன்னு நம்ம அதையெல்லாம் வந்து ஃபயர் ஃபைட் பண்ணி, இப்போ நீங்க வந்து விஜய் கட்சியில பெரிய தலைகள் யாரையா போய் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் நியாயமா. ஆனா அவங்க இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல ஒரு 1000 இடத்துல இருந்து அவங்க வந்து பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் வந்து உள்ளது உள்ளபடி சொல்றேன். இப்ப நேத்து வந்து ஃபெலிக்ஸ் ஒரு உடைச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க? ஃபெலிக்ஸ உடனடியா கைது பண்றாங்க. எதுக்கு ஃபெலிக்ஸ கைது பண்ணணும்? அவர் வந்து ஒரு இது சொன்னா பேச்சுரிமை சுதந்திரங்கிறது, தமிழ்நாட்டுல பேச்சுரிமை சுதந்திரம் யாருக்குமே கிடையாதா? கஸ்தூரிக்கு கிடையாது, கிஷோர் சாமிக்கு கிடையாது, மாரிதாஸ்க்கு கிடையாது, யாருக்கு? ஃபெலிக்ஸுக்கு கிடையாது, சவுக்கு சங்கர், பல பேர் பேசிருந்தாங்க. எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு ஜெயில இருக்காங்க, இல்லனா அவங்களுக்கு ஏதாவது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன் விஜய் வரலன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, விஜய எந்த வகையில லாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? எந்த வகையில லாக் பண்ணிருக்காங்க? எந்த வகையில லாக் பண்ணிருக்காங்க? அவர் கார் டிரைவர்ல இருந்து எல்லாரையும் பிடிப்பாங்க பாஸ். நம்மளுக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்ப வராதீங்க, அங்க ஏற்கனவே அங்க வந்து ஒரு மயான பூமியா காட்சி அளிக்குது. நாங்களே நல்லபடியா சொல்லுவாங்கங்க, நாங்களே உங்களுக்கு சொல்றோங்க, நாங்களே உங்களுக்கு அடுத்த வாரம் போலாங்க, ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு நாங்க குடுக்கறோங்கன்னு சொல்லுவாங்கங்க. இதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து தப்பா சொல்லலையே. இது நான் இப்ப கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சீனியரா ஒருத்தர் சொல்லும் பொழுது நல்லபடியா தான் சொல்லுவாங்க. எனக்கு நாங்க சொன்னா நீங்க ஏங்க எங்களை நம்புங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஜய் போன்ற ஒரு விஐபி அதெல்லாம் முடியாதுங்க, உங்களை நம்ப முடியாதுங்க, நான் போயே திருவேங்கன்னு அடமா பிடிக்க முடியும் இல்லீங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அடமே பிடிச்சிருக்கணும்.
யாரை வந்து அவர் யாரையுமே நம்பியிருக்க கூடாது, யாருக்காகவும் வெயிட் பண்ணிருக்க கூடாது. அனிதாவுடைய மரணத்துக்கு துக்கம் விசாரிக்க போனவர், கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நேரடியா போனவர், இப்ப வந்து கண்டிப்பா அவரு போயிருக்கணும், இந்த சம்பவத்துக்கு அங்க போயிருக்கணும். அப்படி இது சாரி லாக்அப் மரணம் அஜித்குமார் இல்லைங்களா, அஜித்குமார் லாக்அப் மரணம் அஜித்குமாருடைய துயர சம்பவத்துக்கு நேர்ல போனவரு தன்னை பார்க்க வந்த 40 பேருடைய உயிரிழப்புக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படியாவது அவரை கைது பண்ணா அந்த கைவிலங்கோட அவர் போயிருக்கணுங்க. அவர் போயிருக்கணும். அவர் போகாததுக்கு காரணங்கள் அவர் பக்கத்துல இருந்து என்ன நடக்குது, அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு கார்னர் பண்றாங்கங்கறதே எனக்கு தெரியல, வெளியே சொல்லல. ஓகே. ஆனா என்ன பண்ணாங்க, நான் அந்த நிகழ்ச்சியே இல்ல. நிகழ்ச்சி நீங்க வந்தா எனக்கு வந்து என்னுடைய பொழப்பு கெட்டுருங்க, நீங்க வராதீங்கன்னு ஒருத்தர் சொல்லும் போது நம்ம வந்து மனிதர்கள் மனிதாபிமான அடிப்படையில சரிப்பா நிகழ்ச்சிங்க நீங்க எவ்வளவு விதத்துல செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க, நான் தான் சீஃப் கெஸ்ட், ஆனா நான் வந்தா உங்களுக்கு பொழப்பு கெட்டுருமா, சரி நான் வரலன்னு நான் ஒதுங்குறேன். என்ன போன்ற ஒரு சின்ன ஒரு ஆளுக்கே அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இன்னைக்கு நீங்க கரூருக்கு வந்தா இன்னொன்னொரு சாவு விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, யோசிங்க. நீங்க ஏங்க இப்ப போறீங்க, ஏற்கனவே அங்க இப்படி பிரச்சனையா மயான பூமியா இருக்கு, நீங்க போனா ரணகளமா மாறும், நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து அரசாங்க தரப்புலயோ இல்ல காவல்துறை தரப்புலயோ யாராவது சொன்னாங்கன்னு வைங்களேன், விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, நான் போய் இன்னும் பிரச்சனை அதிகம் ஆயிடக்கூடாது, சரி யோசித்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு அவரை சேர்ந்தவர்கள் கூட அவருக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இன்னொன்னு எனக்கெல்லாம் பயம் கிடையாது, நான் ஓப்பனாவே சொல்றேன், ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் OPS அவர்கள் போன வாட்டி தேர்தலில் நிக்கிறாரு. அப்ப அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு இருக்கு இல்லையா, அதுல 8 பன்னீர்செல்வம் பேர் வச்சிருந்தாங்க. எந்த பன்னீர்செல்வத்துக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? இது போல பாஜக கட்சியில எல் முருகன் அவர்கள், திரு சரவணன் அவர்கள் பாஜக சேர்றாரு, மதுரை சீட் அவருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாத போது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தது. எப்படி தெரியுமா, எனக்கு திமுக தான் சொன்னாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, விஜய் கட்சியில இது இப்ப நேத்து கட்சி மீட்டிங்ல தாவேகாவுடைய மீட்டிங்ல விஜய் அவர்களை பார்த்து செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவுதான் ஒரு செருப்பு வீசப்பட்டிருக்கிறது, எவ்வளவுதான் நீங்க போலீஸ் தரப்புல அதை மறுத்தாலும் இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான காணொலியே இருக்கு, ஆதாரம் இருக்கு, செருப்பு வீசப்பட்டிருக்கிறது, அதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி கூட இருக்கு. அதை வீசினவங்க வந்து கண்டிப்பா விஜய் ஆளுங்க இல்ல, உள்ள ஊடுருவியவர்கள் தானே. அதே போல கட்சியிலும் ஊடுருவியவர்கள் இருக்கிறாங்க. இதை நான் 200% சொல்றேங்க. தாவேக்காக்குள்ளவே நீங்க வந்து ஊடுருவிய மாற்று கட்சியினர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. பாஜகல திமுக ஆட்கள் இருக்காங்க, 5ஆம் படை வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை உடைக்கிறதுக்குன்னு ஒரு ஒர்க் நடக்குது. நாம் தமிழர்ல மட்டும்தான் அவங்க பாஜக இது வரைக்கும் பலிக்கல, அங்க உள்ளார அவங்களால திமுகவுக்கு வேவு பார்க்க முடியல. ஆனா பாஜகவிலையும் அதிமுகவிலையும் கண்டிப்பாக டபுள் ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல்லுங்க இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்லாம் இல்ல, ஓப்பனாவே சிலர்லாம் ஓப்பனாவே தெரியும். விஜய் கட்சி புது கட்சி, அங்க எல்லாரையும் அரவணைக்கிற, இப்ப எல்லாருமே புதுசா சேர்ற கட்சி, அங்க கண்டிப்பாக இவங்க வந்து ஆள் வச்சு வேலை செய்யறாங்க. ஒரு புதிய தகவலா இருக்கு நீங்க. அதனால தவறான அணுகுமுறைகளையும் தவறான வழிநடத்தல்களையும் அங்க செய்யறதுக்கு வந்து பின்னாடியில இருந்து மறந்திருந்து ஒருத்தங்களோட மூளையை குழப்பறதுன்றது வந்து அங்க நல்லபடியா அடங்கேறிட்டு இருக்கு. இது நடக்குது. இல்லனா அது எப்படிங்க, அவர் போற இடத்துல மைக் வேலை செய்ய மாட்டேங்குது, போற இடத்துல கரண்ட் கட் ஆகுது, அது என்னவோ தெரியல. அப்படி MS தோனி வந்தா கூட உங்களுக்கு பெரிய கொடி, இதை விட
இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவரா விஜய பாக்குறவங்க, சூப்பர் ஸ்டாரா விஜய பாக்குறவங்க, ஒரு மிகப்பெரிய ஆளுமையா பாக்குறவங்க, அவரை பாக்குறதுக்காக வர்றவங்க ஒரு பெரிய திரள் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, பல்லாயிரக்கணக்கானவர்கள் வருவாங்கன்னு சொல்லும்போது, அதுல அவரை பிடிச்சவங்க பாதி பேருனா பிடிக்காதவங்களும் அங்க வர்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். MS தோனி, விராட் கோலி போன்றவர்களுக்கு, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வர்ற கூட்டத்தை விட எல்லாம் வந்து அதிகமான கூட்டம்லாம் நம்ம பிளான் பண்ணல. அரசாங்கத்துல அரசு தரப்புல நடத்தக்கூடிய பெரிய பெரிய விழாக்களை விட இந்த விழா வந்து இந்த யாத்திரை வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கான இது இல்லை. எந்த இடத்துல தவறு நடக்குது? பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இடம் கேட்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து சரி வராது, அங்கெல்லாம் எங்களுக்கு முடியல, அங்கேயே நம்ம வந்து அவங்களை கட் பண்றோம் இல்ல, சின்ன இடத்துல பாட்டில் மாதிரி அடைக்கிறோம் இல்ல. இல்ல ஆனா மேடம், ஆனா அந்த இடத்த சொல்லிட்டாங்களே. ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற மாதிரி இவருக்கு மறுக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பிரச்சாரம் பண்ணி இருக்காரு, அதே இடத்த அவருக்கு ஒதுக்கி இருக்காங்களே. நீங்க சொல்றதுலயே இந்த பதில் இருக்கே தம்பி. உதயநிதினா இது இவங்க தான் சொல்லிட்டாங்களே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நேரடியா இவர் மல்லுக்கு நின்றுட்டாரு. விஜய் வர்சஸ் உதயன்னு மக்கள் நடுவுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உதய்க்கு கொடுப்பாங்க, விஜய்க்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தான். ஆமா, அப்படித்தான். உதயநிதி அவர்களை பத்தி பேசுறதுதான் இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு, அதை நம்ம மறுபடி பேசுவோம். ஏன் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்படுது? விஜய்க்கு மட்டும் இல்லங்க, அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்படுது, பாஜகவுக்கு அனுமதி மறுக்கப்படுது. சின்ன சின்ன இடங்கள், நாங்க இந்த இந்து மக்கள் கட்சி மேடை, இந்து மக்கள் கட்சிக்கு ஒவ்வொரு தரமும் அனுமதி மறுக்கிறாங்க, ஒவ்வொரு தரமும் அனுமதி மறுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு பிராமணர்களுக்கான ஒரு நீதி, அனைத்து சமூக நீதி, இப்படியெல்லாம் அவங்க வந்து ஜாதி மறுப்பு போராட்டங்களையும் அனைத்து ஜாதிகளுக்குமான ஒரு சமூக நீதி, உண்மையான சமூக நீதியை நம்ம சொல்றோம். திராவிடிய சமூக நீதி, இந்த திராவிட மாடல் சமூக நீதிங்கிற பம்மாத்தை நம்ம சொல்லல. உண்மையான பிரச்சனைகளை பேசும் பொழுது அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஒவ்வொரு தரமும் ஒரு சிறிய கட்சி, அதாவது இந்து மக்கள் கட்சிங்கிறது ஒரு பெரிய ஆட்சியில் இருந்த பெரிய தமிழ்நாட்டு கட்சி கிடையாது. ஆட்சியில இது வரைக்கும் அவங்க ஒரு உணர்வு பூர்வமுக்க ஒரு கட்சி. அவங்களுக்கு ஒவ்வொரு தரமும் கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்குறாங்க. முருகன் மாநாடு அப்படிங்கறது ஒண்ணு நடத்தினாங்க இந்து முன்னணி அப்படிங்கிறவங்க, ரைட் விங் கட்சி. எப்போ அவங்க ஆன்டி பெரியாரிஸ்டோ அப்ப அவங்க வந்து ஆன்டி டிஎம்கே, ஆன்டி டிகே, அவங்களுக்கு கோர்ட் மூலமா தான் அனுமதி வாங்குறாங்க. யாருக்குமே இவங்க அனுமதி கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு விஜய் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சக்தி. ஏன்னா விஜய் சும்மா சொல்லக்கூடாது, அவரே 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டிருக்காரு. அந்த கடிதத்திலே 10,000 பேர் தான் போட்டிருக்காரு. 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டிருக்காரு. அங்க இன்னைக்கு கூடினது கரூர்ல 25,000 பேரு தம்பி, 25,000 பேரு. தன்னுடைய பலம் தனக்கே தெரியல விஜய்க்கு. ஆனா அவருடைய பலம் திமுகவுக்கு தெள்ள தெளிவாக, தமிழக அரசுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவங்க ஒன்னும் குறைவா மதிப்பிடல. நான் சொல்லல, ஏற்கனவே வந்து சவுக்கு சொன்னாரு, துக்ளக் நிருபர் இதே சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ஆருடம் சொன்னாங்க, இவரை வந்து ஒரு சின்ன இடத்துல அமுக்க பாக்குறாங்க. 2 காரணம். ஒரு காரணம் வந்து அவருக்கு அந்த சின்ன இடம் போதும், விஜய் ஒரு பெரிய தலைவர் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்கு. கூட்டம் ஏன்னா அவ்வளவுதானே வர முடியும், 10,000 பேருக்கு தான் அலௌடுன்னா அந்த 10,000 பேர்ல தானே அவர் பேச முடியும் அப்படின்னு. இன்னொன்னு, ஏதாவது கூட்ட மிகுதியாகி ஒரு அசம்பாவிதம் நடந்துராதா, அதை வச்சு அவரை கொலைக்காரன்னு நம்ம பிராண்ட் பண்ணி அவரை வந்து போட்டு இது பண்ணி அவரை ஃபங்க் பண்ணி. இப்ப ரஜினி அவர்களை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அது இதுன்னு அவரை போட்டு மூல செலவு செய்து அவரை பின்வாங்க வச்சுட்டாங்க. கமலஹாசன சரச சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பி. சரசம் அதாவது ஒரு பெண்களை வைத்து ஒருத்தங்க வீக்னஸ் வச்சு ஆஃப் பண்றது. சாமம் அப்படின்னு சொன்னா நல்லபடியா, ஏன்பா உனக்கு நான் நல்லதுக்கு சொல்றேன், உனக்கு வேணாம்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, செஞ்சு பார்த்துட்டாங்க. விஜய்க்கு அந்த பேர் கொடுக்கலையா? இவன் திமுக எதிரிகள் எல்லாருக்குமே என்ன தெரியுமா பேர் வைப்பாங்க? பெண்களா இருந்தா ஒழுக்கம் கெட்டவள்,
பேர் வைப்பாங்க. உடன் நீ எல்லாம் பேசுறியா, உனக்கே நீயே உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. கஸ்தூரியா சொல்லல, எல்லாரையும் சொல்லுவாங்க தம்பி. எந்த பெண்ணா இருந்தாலும் திமுக அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள், மேடை பேச்சுக்களை பத்தி நமக்கு தெரியாதா, ஆபாசமா ஆஃப் பண்ணுவாங்க. என்ன மாதிரி எதுக்கும் அசராத இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்கிறோம். எப்படியா இருந்தாலும் பயப்பட மாட்டோம்னு. ஆனா மத்தவங்க எல்லாம் பயந்து பின்வாங்குறாங்க. நாள்தோறும் பெண்கள் யாரும் பேச முன் வரல. இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பேச யாரும் முன் வர மாட்டாங்க. பெண்களை முதல்ல பிராண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் எதுக்கு வாங்க பார்க்கலாம் ஒரு கைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு இளைஞர் சமுதாயத்தை சேர்ந்த இளவயது பெண்களை யோசிச்சு பாருங்க. விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் போன்றவர்களை யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. அவங்க படிப்பு போயிரும். வேலையில புதுசா சேர்ந்திருப்பாங்க, வேலை போயிரும். குடும்பத்துல போய் அச்சுறுத்துறது, இப்படி எத்தனை அச்சுறுத்தல்களை அவங்க சந்திச்சு அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நோண்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க பேசணும்னா அரசியலுக்கு புதுசா வர்றவங்களால எப்படி முடியும் தம்பி? இது ஒண்ணு. அடுத்தது சாமம். நான் உங்களுக்கு நல்லதா சொல்றேன், நல்லபடியா சொல்றேன், நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது பேதம். பேதம் எப்படி தெரியுமா? நீ என்னப்பா அவனை விட்டுட்டு என்ன பாத்துட்டு இருக்க? பிரித்தாளும் சூழ்ச்சி. நீ பாஜகவை அடி, சீமான அடி, அதிமுகவை அடி, திமுகவை போய் அடிச்சா எப்படி? அவங்க திமுகவுடைய பேட்டர்னே அதான். பிராமணர்களை எல்லாரையும் பாப்பான பாருங்க, அவனாலதான் நம்முடைய பிரச்சனை எல்லாம் நடக்குது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு பாப்பாந்தா காரணமா, இல்ல இன்னைக்கு நீங்க பண்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பாப்பாந்தா காரணமா? இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது திமுக ரொம்ப நல்லா பிளே பண்ணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? தானம். காசு கொடுக்கறது, குவாட்ரு, பிரியாணி கொடுத்து பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறது. இத அரசியல் கட்சிகள் பல இடங்கள்ல பல அரசியல் கட்சிகள் செய்யறாங்கன்னு சொன்னாலும், ஆரம்பிச்சு வச்சது திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கறத ஆரம்பிச்சு வச்சு ஓட்டுக்கு காசு அப்படின்னு சயின்டிபிக்கா எண்ணி வச்சது யாரு? அத நான் யாருன்ற கேள்வியோட வச்சுக்கிறேன். கேள்வி மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க பதில மக்களுக்கு தெரியும். நான் மட்டும் என்ன ஒவ்வொரு தரமும் பேசிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கல. ஆனா திருமங்கலம் ஃபார்முலா என்பதை அம்மையார் ஜெயலலிதா சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் போய் கொஞ்சம் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு, அது குவார்ட்டர் பிரியாணி. ஐயா, ஊழலே அற்ற ஒரு ஆட்சி அமைய வேண்டும், உண்மையான ஆட்சி அமைய வேண்டும், நல்ல தலைவர்கள் அமைய வேண்டும் அப்படின்னு நினைச்ச தமிழக மக்களை இன்னைக்கு குடிக்கு அடிமையாக்கி அவங்க மூளைய வேலை செய்ய விடாம செஞ்சது யார்? மது இல்லாத தமிழகத்தை மது அடிமை தமிழகமாக கதவை திறந்தது யார்? இது அடுத்த கேள்வி. தண்டம், அதுதான் கடைசி. தண்டம், சரச சாம தான பேத தண்டம். தண்டத்துல அடிக்கிறது. ராத்திரி 1 மணிக்கு அமைதியாக ஒரு மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற, அமைதி போராட்டத்தில் தங்கள் உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக பிராணிகளை அடித்து விரட்டுவது போல அடித்து விரட்டுவது, அச்சுறுத்துவது. யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டா உடனே அவங்கள அவசரமா போய் கைது செய்வது. இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5ல அத்தனையும் விஜய சுத்தி இருக்கிறவங்க மேல பிரயோகிச்சிருப்பாங்க. விஜய் தனியால என்ன நடந்தா போக முடியும் கரூருக்கு? ஓகே, இது எல்லாத்தையுமே விஜய் கட்சி மேல நீங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இதுல கண்டிப்பா இது எல்லாமே ஏதோ ஒரு டிகிரில நடந்திருக்குங்க. எனக்கே நடக்கும் போது அவருக்கு நடக்காதாங்க. அல்லு அர்ஜுனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெலுங்கானால. ஒரு பெண், ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துட்டாங்க அங்க. அந்த பெண் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு உசுறு போனதுக்கே அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அரெஸ்ட்ங்கன்னு சொல்லிருக்க மாட்டாங்களாங்க? யாருக்கு இதெல்லாம் நம்ம விஜய கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் 40 உயிர் போன இடத்துல நம்ம பேசி இப்ப இந்த இன்டர்வியூ நீங்க பப்ளிஷ் பண்றதுக்குள்ள விஜய் கரூருக்கு போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இத பேசும்போது என் வாய் முகூர்த்தம், என் வாய் சொல் பலிக்கணும். விஜய் வந்து எதுவா இருந்த இந்த அப்படி இல்லைன்னாலும் இத கேட்டு நான் சொல்றத கேட்டாவது அவர் கூட இருக்கிறவங்க அதை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் கரூருக்கு போவது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நேரடியா அவர் ஆறுதல் சொல்வது. இன்னைக்கு வந்து அவர் அறிக்கை விட்டிருக்கிறாரு, நொறுங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டிருக்கிறாரு. 20 லட்சம் இழப்பீடு சொல்லியிருக்கிறாரு. அரசு கொடுத்த இழப்பீடை விட அவர் 2 மடங்கு இழப்பீடு கொடுத்திருக்கிறார். பட் நோ, he has to be there. மக்களுக்கான தலைவன் மக்களோட இருந்தாதான் மக்களுக்கான தலைவன். இன்னைக்கு எஸ்வி சேகர் வாய் மேல பல்லு போட்டு கேக்குறாருங்க, நீ யார் நீ எல்லாம் அன்பிட்டு, உசுறு போச்சு உன்னால, நீ போய் பனையூர்லயே உட்கார்ந்து இருக்கிற, வெளியே வரமாட்டேங்கிற, நீ போய் மக்களோட இல்லாம இப்ப போய் ஒவ்வொரு தரமும் ஒளிஞ்சிக்கிற, உன்ன மாதிரி ஒரு கோழை வந்து அன்பிட்டு, நீ எப்படி ஒரு தலைவனா இருப்ப அப்படின்னு கேக்குறாரு. அவர் கேட்கறது வந்து விஜய் மேல இருக்கிற வன்மத்திலையும் பொறாமையிலையும் கேட்கிறாரு. திமுக ஆதரவா பேசணுங்கிறதுக்காக அவர் பாவம் கூலிக்கு மாரடிக்கிறவரு. அவரை நாம அவரை தவறா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சேர்க்கை அவரை அப்படியெல்லாம் பேச சொல்லுது. ஆனா அவர் கேட்ட கேள்வி நியாயமானது. மக்களுடைய தகவல் மக்களோட இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும், மடிந்தாலும் மக்களை விடக்கூடாது. சீமான் போய் பார்த்திருக்காரு. சீமான் விஜய்க்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறவர், விஜயுடைய பெரியாரிசம் என்ற கொள்கையை எதிர்ப்பவர். விஜய் இதே போல பனையூர் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு டெய்லி சுட்டி காட்டுபவர். ஆனா இன்னைக்கு சீமான் விஜய் பக்கம் நிக்கிறாரு. திமுகவுடைய செயல்பாடுங்கிறத சந்தேகப்படுற அத்தனை பேரும், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் இது திமுகவுடைய ஒரு செயல்பாடு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்காங்களா எனக்கு கூட எதுவுமே தெரியாது. ஆனா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்கள், அவங்களுக்கு மேல சென்ட்ரல்ல இருந்து கூட நியூஸ் வருது. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறதுக்கான காரணம் இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதுல திமுகவுடைய கை இருக்கு சொல்றாங்களா? சொல்றாங்க தானே. அவங்க எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. இங்க ஒரு டீம் போய் பாக்குது. சந்தேகம் இருக்கிறது, விசாரிக்கணும்ன்றாங்க. இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை விசாரணை பண்ணணும்னு பாஜக ஒரு குழுவே போட்டிருக்காங்க எம்பிக்கள் தலைமையில. இந்த ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு, தெலுங்கானால இருந்து எம்பி, கர்நாடகால இருந்து எம்பி. இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த குடும்பங்களை பார்த்து பேச வந்திருக்காங்க. 2 அமைச்சர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 2 அமைச்சர்கள், முருகன் அவர்களும் நிர்மலா மேடமும் ஓடோடி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஓடோடி வந்து இந்த துக்கம் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. விஜய் வந்திருக்கணும் இல்ல? அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருங்க. இன்னைக்கு அவர் வந்து இத நான் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அவர் அங்க இருக்கணும் இல்லையா? நான் சொன்ன உடனே கிளம்பி அவர் போகாதது வந்து we cannot, he has to be there. ஏன்னா அவர் வந்து பொறுப்பு. நான் இறப்புக்கு பொறுப்பு கூட சொல்லலைங்க. நான் இங்க லண்டன்ல இருக்கேன். வீக்கெண்ட் வந்து நான் பாரிஸ்ல இருந்தேன். அங்க நிறைய நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், இஸ்லாமிய ஒரு சொந்தங்களோட தான் நான் இருந்தேன். சரிங்களா? அவங்களோட தான் நான் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு இந்த செய்தி காதுக்கு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு அங்க வந்து இந்த செய்திய சொல்றாங்க. இத நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அவங்க தமிழ் குடும்பம் தான். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. உடனே அந்த தம்பி அவர் சொல்றாரு, இதுல இந்த மாதிரி விஜய்க்கு வந்த கூட்டம் பயங்கர கட்டுக்கடங்காம போய் அங்க ஒரு பிரச்சனை ஆகி இந்த மாதிரி உயிரிழப்பாயிடுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னப்போ, இதுல விஜய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனடியா ஒருத்தருடைய அவர் வந்து திமுகவோ இல்ல அரசியலோ இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல, சாதாரண மக்கள். அவர் விஜய் ரசிகர் கூட இல்ல. ஆனா விஜய் என்ன பண்ண முடியும், இதுல கூட்டம் அதிகமாயி ஒரு அசம்பாவிதம் ஆயிருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரியாக்ஷன் தான். ஆனா இதுதானே இன்னைக்கு அரசியல், இது அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதானே வரணும். குடிகாரன் சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவரை காலி பண்ணாங்க, விஜயகாந்த் அவர்களை காலி பண்ணாங்க. ஓகே, வைகோ
அவர் எதிர்கட்சியா இருந்த வரைக்கும், திமுகவுக்கு எதிர்ப்பா இருந்த வரைக்கும் அவர் விளங்காது, வைகோ எங்க கால் வச்சாலும் விளங்காது அப்படின்னு அவரை காமெடியனா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் போய் அங்க ஜோதியில ஐக்கியமானதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பேச்சே இல்ல. இல்லன்னா கார்ட்டூன்ல இருந்து எல்லாம் அவங்க தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதே போல ஜெயலலிதா மேடத்தை எப்படி எல்லாம் உருவ கேலி பண்ணாங்கன்றத சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. இன்னைக்கு இபிஎஸ் அவர்களையும் அதிமுக தலைவர்களையும் எப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்றது சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அசிங்கமா இவங்க பேசுவாங்களாம். ஒரு நாட்டின் பொருளாதார மந்திரிய இவங்க லேடிங்கிறதுனால மாமி அவங்களுடைய ஜாதியா பேசுவாங்க, அவங்க உருவத்தை பேசுவாங்க, அவங்க உடைய பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்களாம். தமிழிசை அவர்களுடைய உருவத்தை பேசுவாங்களாம், எல்லாம் பேசுவாங்களாம். ஆனா இவங்களுக்கு ஏன் அவ்வளவு என்ன, சாதாரணமா அவங்களுடைய உரிமையை அவங்களுடைய அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுறீங்க. பஸ்ல இது கொடுக்குறீங்க, இலவசம் கொடுக்குறீங்க, நீங்க சொன்ன வாக்குறுதி, அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓசின்னு பேசுவீங்க, சாதாரண மக்களை ஓசின்னு பேசுவீங்க. இந்துக்களை 10 5 படுத்தா 10 அப்படின்னு எல்லாம் ஜோக் அடிப்பீங்க. இதெல்லாம் பேச்சு சுதந்திரத்துல வரும். ஆனா ஒருத்தர் அங்கிள்னு சொல்லிடக்கூடாது. எஸ் வி சேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? விஜய் அங்கிள் அங்கிள் அப்படின்னு தோலை குலுக்கி பேசுறாராம். அவர் அதை மிமிக்ரி பண்ணி கேட்கிறாரு. யாரு நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு? ஸ்டாலின் சார் அப்பான்னு சொல்லலாம், அங்கிள்னு சொல்லக்கூடாதா? யாராச்சும் யாரையா போய் அப்பான்னு சொல்லுவாங்களாங்க? பைத்தியக்காரத்தனமா இல்லையா? மன்னிச்சுக்குங்க. யாராவது ஒருத்தர் அப்பான்னு யாரையாவது சொல்ல முடியுமா? நான் கேக்குறேன், ஏன் அப்பான்னு நான் சொல்ல முடியுமா? தந்தை பெரியாரே நாங்கெல்லாம் எப்படி தந்தை, யாருக்கு தந்தைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆபாசமா இருக்கா இல்லையா? அங்கிள் தான் சொல்லி போறவங்க வரவங்கள நமக்கு. சாரி மேம், இன்டராக்ட் பண்றதுக்கு மன்னிக்கணும். இந்த சூழல்ல நம்ம இந்த விஷயத்த பேசுறதை விட மேஜரா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 40 உயிர்கள் போயிருக்கு. இதுல நம்ம இந்த விஷயங்களை பேசுறதை விட இந்த 40 உயிர்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க இருக்கு. அது விஜய் தான் பொறுப்புன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, இல்லை இதற்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்லுது. உங்களுடைய பதில் என்ன மேம் இதுக்கு? இல்ல, பொறுப்புங்கிறது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. பொறுப்புங்கிறது இங்க ஒருத்தர் தவறு இல்லைங்க. இது முதல்ல இது ஓன் குத்தமா ஏன் குத்தமா இல்லன்னா இது தெய்வத்துடைய கணக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை விட பெரிய பெரிய கூட்டமெல்லாம் இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்குது, இந்தியா பாகிஸ்தான்லாம் நடக்குது, ஒரு ரோடு முழுக்க கூட்டமா உட்காந்து அதையெல்லாம் பாக்குறாங்க. அதுல எல்லாம் நடக்காத அசம்பாவிதம் இன்னைக்கு நடக்குது. அப்படிங்கிறது நம்பர் 1 தலையெழுத்து. நம்பர் 2, விஜய் என்ற ஒரு நடிகரை பார்க்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் தான். அவர் வெள்ளித்திரையிலேயே பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயோ எட்டாத இடத்துல பார்த்துட்டு இருக்கிறவர் இன்னைக்கு நம்மள தேடி வராரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். சரிங்களா? என்ன தேடி வராரியா என் தலைவன் அப்படின்னு நினைச்சு போறவங்க அவங்க மட்டும் போகணும். இதை நான் அல்லு அர்ஜுன் விஷயத்துல சொன்னேன், இதை நான் விஜய் விஷயத்திலயும் சொல்றேன். குடும்பத்துல உங்களுடைய மனைவி, மக்கள், அந்த குழந்தைக்கு விஜய தெரியுமா, அஜித்தை தெரியுமா, ரஜினியை தெரியுமா, கமலை தெரியுமா? யாரு குழந்தைகளுக்கு என்ன இருக்கு? அவங்களை எதுக்கு அழிச்சிட்டு போனோம்? என்னன்னா நம்ம குடும்பத்தோட போறோமா, வீட்டுல தனியா குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியாதான், பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போகணும். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு குழந்தைங்களை அழிச்சிட்டு போறதுங்கிறது எல்லா இடத்துலயுமே, அது ஒரு கோயில் திருவிழாவா இருந்தா கூட நான் வேணான்னு சொல்லுவேன். ஒரு 63 கூட கூட்டத்துல அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொல்லிதான் போலீஸ் போடுறாங்க தம்பி. ஒரு 63 இது கோயில் திருவிழா நடத்துறாங்கன்னா அங்க பிக் பாக்கெட்டு, ஜாப்படி திருடங்கள் ஜாகிரதை, குழந்தைகளை தொலைந்து போகாமல் ஜாகிரதையாக பார்த்துக்கொள்ளவும் சொல்லி போலீஸ் பூத் எல்லாம் போடுறாங்க. அதுக்கான விஷயம் அரசு தரப்புல இருந்து தான் நல்லா செய்வாங்க. எதிர்கட்சி நம்ம நமக்கு ஆப்பு வைக்க போறவன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அங்க வேணும்ட்டே கொஞ்சம் குறைவாதான், இது என்னப்பா எதிர்கட்சி கூட்டத்துக்கு இந்த அளவு போதும் தான் நினைப்பாங்க. அரசு விழானா கார் ரேஸ் விட்டீங்கன்னா, கார் ரேஸ்ல பெரிய கூட்டமும் இல்ல, கார்ல ஒன்னும் பெரிய இதுவும் இல்ல, எங்கேயோ ஒரு தூரத்துல டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறோம், அதுக்கெல்லாம் நிறைய போலீஸ் இருக்கும், ஊரே அடைப்பாங்க. ஆனா ஒரு பேரணி, ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லும் போது உதயநிதி பிரச்சாரம்னா கொடுக்கிற போலீஸ் அளவுக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா நீ உதயநிதி அளவுக்கு பெரிய ஆளுன்னு நானே ஒத்துக்கின மாதிரி ஆயிருச்சு. அது செய்ய மாட்டாங்க. அது அவர் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில விஜயுடைய புது கட்சி, புது ஆட்கள், பாண்டிச்சேரி அரசியல் கிடையாது, தமிழ்நாடு ரொம்ப பெருசு. ஆதவ் அர்ஜுனாக்கு இது தெரிஞ்சிருக்கணும். விசிகேல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுடைய அனுபவமின்மை அப்படிங்கறதா, கவனமின்மைனோ இல்ல தவறுனோ ஒரு வேணும்ட்டு யாரும் செய்யல. ஆனா அனுபவமின்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஒண்ணு, அரசின் எதேச்சாதிகார போக்கு இதுக்கு ஒரு காரணம். ஏன் போலீஸ் வச்சாதான் என்ன? அவங்க கேட்டாங்கல்ல, கேட்ட போலீஸ குடுக்கலாம் இல்ல, அவங்க அதுக்கு கேட்ட மாதிரி நீ இல்ல நாங்க போலீஸ கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது, இந்த இடத்துலதான் நீங்க வைக்கணுங்கிறது, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதாங்க எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, எதுவுமே இவங்க நேரடியா செய்ய மாட்டாங்க. கரூருங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதி. நேரடியா வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. பின்னாடி பினாமி அட்டாக் தான் பண்ணுவாங்க. கஸ்தூரிக்கு வந்து திமுக தரப்புல இருந்து யாரும் கேஸ் போட மாட்டாங்க. அவங்க வச்சிருக்காங்கல்ல 5ஆம் படை ஆட்கள், அவங்க பிஜேபிலேயே ஆள் வச்சிருக்காங்க, திமுக தரப்பு ஆட்கள், அவங்கள வச்சுதான் கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய பத்தி பேசணும்னா உடனே ஒரு ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ பேச மாட்டாரு. சத்யராஜ், எஸ்.வி. சேகர் போன்றவர்களை வச்சு பேசுவாங்க. அவங்களுடைய ஊடகங்களை வச்சு பேசுவாங்க. எல்லாத்துலயும் போய் இப்ப அன்பில் மகேஷ் போய் அழுவாரு, கனிமொழி போய் அழுவாங்க. அவங்க பொறுப்பு இல்லையா? அவங்க பொறுப்பா இருந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல இவங்க யாராச்சும் போய் அழுதாங்களா? புளிய அழுதாங்களா? புரோட்டோகால ஃபாலோ பண்ணலையே, படிச்சு சொன்னேனே அப்படின்னு கேமரா எதிர போய் அதை பதிவு பண்றாரு அன்பில் மகேஷ். ஏன் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்கன்னு படிச்சு சொன்னேனே அப்படின்னு ஏதாவது வீடியோ விட்டாரா? ஏதாவது விட்டாராங்க? செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜின்னு விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறத இது ஃபெலிக்ஸ் எழுதின பதிவுல பார்த்தேன். தன்னை பத்தி பேச யாருமே வரக்கூடாது, அந்த மாதிரி பேச்சே எழக்கூடாது, அது எழுவதுக்கு முன் இது வந்து ஓரங்கட்டப்பட வேண்டும், திசை திருப்பப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சதா ஃபெலிக்ஸ் எழுதிதான் இப்ப கைதாயிருக்கார். அவர் எழுப்புற சந்தேகங்கள்ல நியாயம் இல்லையா? யார் பொறுப்புன்னு கேக்குறீங்க. ஆமா, விஜய் பொறுப்பா? கண்டிப்பா விஜய் பொறுப்பு. அதனாலதான் அவர் அங்க இன்னும் வராதது. அவர் இதை எதிர்பார்த்து இருந்திருக்கணும்லாம் நான் சொல்லல. ஆனா ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத விஜய் தரப்புல தவறா செய்யறாங்க. இன்னும் எதுவுமே செய்யல, கம்முன்னு இருக்காங்க. அவங்களுக்கு இதை எதிர்பார்க்கல, அடுத்தது என்ன செய்யணும் தெரியாம முழிக்கிறாங்க. அந்த அனுபவமின்மை ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு விட அனுபவசாலியான சீமான கேளுங்க, இபிஎஸ் ஐயாவை கேளுங்க, அதிமுக தலைவர்களை கேளுங்க, அண்ணாமலை அவர்களை கேளுங்க. உங்களுக்காக அவங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக தலைவர்கள் கேளுங்க, இது எல்முருகன் அவர்களை கேளுங்க, நிர்மலா அவர்களை கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க. ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாரும் உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஆதரவா நிக்கிறாங்க. அரசியல் வித்தியாசங்களை நிறுத்திட்டு நீங்க கழுவி அவங்கள அந்த கட்சி இந்த கட்சி பாசிச கட்சின்றீங்க, எப்படியோ பேசுறீங்க அவங்கள. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து நியாயத்தின் பக்கம், நியாயமான ஒரு இதுக்காக நிக்கிறாங்க. மக்கள் ஒரு 40 உயிர் போயிருக்கு அப்படிங்கிற வருத்தத்தை நியாயமான முறையில அவங்க அணுகுறாங்க. அரசியல் ஆக்கல. திமுக மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு ஒப்பாரி வச்சு அதை எடுத்து போய் விஜய் ஒரு வில்லன் அப்படின்னு சித்தரிக்கிற அந்த வேலையை அவங்க செய்யல. அவங்கள கேளுங்க. அடுத்தது அரசாங்கம் பொறுப்புனா அரசாங்கம் எப்படி பொறுப்பு இல்லாம இருக்க முடியும்? கும்பமேளால ஒரு தள்ளுமுள்ள ஆகி கொஞ்சம் பேர் செத்தாங்கல்ல, ஒரு 13 பேர் உயிர் போச்சு இல்ல. அப்ப நீங்க இந்த திமுக காரங்க பட்டி தொட்டி எல்லாம் உட்கார்ந்து என்ன சொன்னாங்க? யோகிதான் பொறுப்புன்னு சொன்னாங்களா? அரசுதான் சரியான பாதுகாப்பு வழங்கலன்னு சொல்லியா மத்திய அரசு சொன்னாங்கல்ல. இப்ப வந்து அரசுக்கு பொறுப்பே இல்லையா? இப்ப இல்லையா பொறுப்பாப்ப அரசுக்கு? போலீஸ்ல சரியா இத பிளான் பண்ணல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? மக்கள் கேட்கலையா? இப்ப என்னெல்லாமோ பாக்குறோம். ஆம்புலன்ஸுக்குள்ள தண்ணி பாட்டில்லாம் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததையெல்லாம் பாக்குறோம். அது என்ன ஆம்புலன்ஸ்? யார் அமிச்ச ஆம்புலன்ஸ்? இந்த கேள்வி எல்லாம் வராதா? ஏதோ உள்ளடி வேலை இருக்குங்கிறது பெருவாரியான மக்கள் பேசுறாங்க.
அது ஒரு குழப்பம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்டிஏனுடைய எம்பி தலைமையில் ஒரு குழு வந்தது இல்லையா, அவங்க வந்ததுல ஹேமமாலினி அவங்க சொல்லியிருக்காங்க, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் விபத்து போல் தெரியவில்லை, அதில் சந்தேகம் உள்ளது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க இன்னைக்கு சொல்றாங்க. நான் இப்ப 3 நாளா பேசல, ஏன்னா நான் வந்து இன்டர்நெட்டே இல்லை எனக்கு, நான் இருந்த இடத்துல. இப்ப நான் பேசுறேன். அவங்க நேரடியா கண்ணெடுத்துல போய் பாக்குறாங்க, அவங்க மக்களோட பேசி இருக்கிறாங்க. சந்தேகம் இல்லாம எப்படிங்க? நான் திருப்பி கேட்கிறேன், அது என்ன பவர் கட் ஆகுது? கார் ரேஸ்ல ஆகாத பவர் கட்டு அது எப்படி எதிர்கட்சி ஊர்வலத்துல மட்டும் ஆகுது? விசிகே பேரணில எல்லாம் ஆகுறது இல்ல. அப்கோர்ஸ் அங்கெல்லாம் கூட்டமே வருது இல்ல, அது வேற விஷயம். ஒருவேளை அதனால இருக்கலாம். இங்க கூட்ட மிகுதியால, கூட்ட நெரிசல்னால பாதுகாப்புக்காக நீங்க பவர் கட் பண்றீங்களா? அப்ப சொல்லுங்க, பாதுகாப்பு பவர் கட் பண்ணோம்னு சொல்லுங்க. அது ஆதாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா உங்களால சொல்ல முடியுமா? மைக்கு வேலை செய்யல. ஒன்னு சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து எதுவுமே இல்ல, அவர் யாருமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவரை வளர்த்து விடுறதே திமுக தான். நான் இதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். திமுக விஜய மிகப்பெரிய அளவுல வளர்த்து விடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு 2 விஷயம் தெரிஞ்சிச்சுங்க இதுல. ஒண்ணு, 10,000 பேர் வருவாங்கன்னு விஜயே நினைச்சாலும் அங்க வந்து 25,000 பேர் வர்றாங்க. அவர் இனிமே அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அவருடைய இம்பாக்ட் அவருக்கு தெரியல அப்படிங்கிறது புரியுது. ஒண்ணு. 2வது, எந்த காரணத்திலையும் இப்படி ஒரு அசம்பாவிதம், இன்னைக்கு போன உயிர் திருப்பி வராது. ஆனா மக்களை சொல்லணுங்க. நீங்க விஜய இன்னைக்கு பாக்கலன்னா என்ன? கூட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அது 3000 பேரா கூட இருக்கட்டும். விக்கிரவாண்டியில வந்துச்சு கூட்டம். அந்த விக்கிரவாண்டியில அவங்க வந்து அதுக்கான தயார் நிலையில இருந்தாங்க. லட்சத்துல வந்துச்சு கூட்டம். they managed to handle அது. இது யாத்திரைங்கும் போது ஊர் ஊரா வரும். முக்கியமான ஒரு பிரச்சனை, விஜய் அவர்கள் லேட்டா வந்துட்டாரு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. ஓகே, ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு டிலே ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? யார் கேக்குறது? எஸ்வி சேகர் போன்றவர்கள் கேக்குறாங்க, சாரி சார், உங்களுக்கு வந்து உங்க ரூமுக்கு எதிரா, ஹோட்டல் ரூமுக்கு எதிரா ஒத்தம் கூட நிக்க மாட்டான், அதனால நீங்க அந்த அனுபவத்தை நீங்க படல. நாங்க சொல்றோம், ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனா, சாதாரணமா நம்ம யாராவது இறங்குனாங்கன்னா ஏர்போர்ட்ல அங்க பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. விஜய்க்கு அப்படி கிடையாது. அவர் ஏர்போர்ட்ல இறங்கினாருன்னா, வெளியே வந்தாருன்னா ஒரு பிரஸ் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, திரளா இருப்பாங்க, எல்லாத்தையும் இது பண்ணி வரதுக்கு லேட் ஆகும். ஆண்டி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம், 4 பேருக்கு கை கொடுக்கறது, இன்னும் 2 நிமிஷம் பேசுறது, கையாட்டுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆகும். அந்த டிலே ஆகும் பொழுது இந்த மாதிரி டிலே ஆகுதுங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை அவங்க பண்ணிருக்கணும். கட்சி ரீதியாக டிலே ஆகுது, கொஞ்சம் வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கலாம், இல்லைன்னா திருப்பி வாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், இல்ல டோக்கன் சிஸ்டம் போட்டு எல்லாரையும் உள்ள பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ உட்கார்ந்துட்டு உசுறு போன இடத்துல அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நாகரிகமா இருக்காது. இதுக்கான ஒரு ரெவியூவை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதை உட்கார்ந்து யோசிச்சு எப்படி இனிமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு SOP நம்ம பண்ணித்தான் ஆகணும். பட் அதுக்கான பொறுப்பு விஜய் மேல இருக்கு. நேரம் கால தாமதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புல கொண்டு போய் சேர்த்திருக்குங்கிறத நாம ஒத்துக்கத்தான் வேணும். அவர் வந்து ஹவு ஹீ கேன் மெயின்டைன் டைம். அவரை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கன் டைம்ல வர்றாங்கும் போது அவருடைய நேரத்தை, ஏன்னா அண்ணாமலை அவர்களும் யாத்திரையெல்லாம் போயிருக்காரு, அங்க ரோட்டில் நடந்து போகும்போது கூட அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு இருந்தது. அவரை சுத்தி இருந்த மக்களுக்கும் எந்த இதுவும் நடக்கல. we have to see இது ஒண்ணு. பட் ஏன் தாமதம் ஆகுதுங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள், ஐயா அவர் வந்து வந்தாரு, ஒரு இடத்துல கொஞ்சம் அவர் நிப்பாருன்னு நினைச்ச இடத்துல நிக்கல, உடனே பைக்ல வந்து பின்னாடியே வராங்க, வண்டி பின்னாடியே. இதெல்லாம் தானே வந்து கரூர்ல வந்து சேரும்பொழுது அப்படியே அந்த கூட்டம் போன ஊர்ல இருந்து வந்த கூட்டமும் சேர்ந்து சேருது இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்கள். இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அந்த இளைஞர்கள் எதுக்கும் வந்து யோசிக்க மாட்டாங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். கமலுக்கோ ரஜினிக்கோ இருக்கக்கூடிய மெச்சூர் சீனியர் கூட்டம் கிடையாது, இது இளைஞர் கூட்டம். அவங்களுக்கு கொஞ்சம்
முன் யோசனை இருக்காது. அதை பார்க்கணும். மக்களையும் நான் சொல்லுவேன், விஜய பார்க்கலன்னா என்ன? விஜய் உங்களுடைய அபிமான நடிகராகவோ தலைவராகவோ இருந்தா அந்த அபிமானத்தை நீங்க தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்து அவருக்கு காட்டுறீங்க. நாளைக்கு தேர்தல்ல நீங்க அவருக்கு ஓட்டு போட்டு கூட காட்டுங்க. ஊடகங்கள்ல லைவ்ல போடுறோம் மேடம். நம்ம ஜாம்பவான்லயே நாங்க ஸ்பீச்சை வந்து லைவ்ல போட்டிருந்தோம். அன்னைக்கு நம்ம லைவ்லயே நிகழ்ச்சி அங்க பேசுறத போடுறோம்ல பல ஊடகங்கள்ல. யூடியூப்ல லைவ்ல பார்த்து அத பாருங்க. அங்க உங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு போறது அவசியமா? மக்கள் மேல எந்த பழியையும் சொல்லாதீங்க. ஏற்கனவே உசுறு போச்சுன்னு நீங்க சொல்லாதீங்க. சில இடங்கள்ல வந்து இது கசப்பான உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த அறிவுரையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா எனக்கு வயிறு எரியுங்க, எனக்கு வயிறு எரி. அல்லு அர்ஜுன் விஷயத்துல அப்ப நான் ஹைதராபாத்ல இருந்தேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்னடா இது, ஒரு பட ஓபனிங்க்கு வந்த இடத்துல ஒரு பொம்பளை அநியாயமா வயிற்றுல கருவோட செத்து போயிட்டாலே அப்படின்னு நாங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. அதுல வந்து இளைஞர்கள் எப்படியோ மதில் சுவராவது ஏறிடுறீங்க, ஒருத்தர் மேல ஒருத்தரா ஏறிக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகள் என்ன? குழந்தைகளுக்கு அங்க என்ன வேலை? விஜய் தாவேக்காவ நிர்வாகிகளுக்கு தெளிவா சொல்லிக்கிற, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது அப்படிங்கறத நீங்க வந்து பாலிசியா நீங்க பரப்பணும். உங்க ரீல்ஸ்ல வந்து குழந்தைங்க கை தட்டுறாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த விளம்பரத்துக்காக நீங்க வந்து இனிமே இப்படி பண்ண முடியாது. இந்த பாவம் எங்க இது போன உயிர் திரும்பி வராது. கடைசி வரைக்கும் விஜயுடைய இதுல இந்த உயிர் போச்சு அப்படிங்கறது இனி அதை அழிக்கவே முடியாது. வரலாற்றுல ஒரு கரும்புள்ளி தான், ஒரு கரும்புள்ளி தான், ஒரு பெரும் கரும்புள்ளி. ஓகே, இதுக்கு நீங்க இதற்கான இழப்பீடை தான் நீங்க கொடுக்க முடியும். இதற்கான ஒரு பரிகாரத்தை தான் தேட முடியும். இனி விஜய் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இன்று இழந்த அந்த உயிர்களுக்கான ஒரு பரிகாரமாகத்தான் இருக்க வேண்டும். அவர் பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கான மரியாதையும் அஞ்சலியுமாகத்தான் இருக்க முடியும். நாளைக்கு நீங்க வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் இந்த உயிர்கள் செய்த தியாகத்துக்கான ஒரு, நாளைக்கு வாங்குற ஒவ்வொரு ஓட்டுமே இந்த உயிர் தியாகத்தினால கட்டப்பட்ட ஒரு ஓட்டு தான் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. ஆனா ஏன் சந்தேகம் வருதுங்கிறதையும் சொல்றேன். நீங்க சந்தேகம் சந்தேகம் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் வருது தெரியுமா? இத பத்தி இப்ப யாருமே பேசல. லண்டன்ல இருந்து நான் பேசுறேன், ஏன்னா நான் லண்டன்ல இருந்து பத்திரமா பேசுறேன். அங்க பேசுறவங்க வாயெல்லாம் அடைக்கிறாங்க, அச்சுறுத்துறாங்க, கைது செய்யறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. யார் வந்து பேசுவா? ஐயோ அம்மா ஆள விடு அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துல திமுக வந்து அவங்க பண்ண அந்த ஒரு ஆஸ்கர் லெவல் நடிப்பு வந்து நாம கண்டிப்பா பேசி ஆகணும். எங்கேயுமே இதுக்கு முன்னாடி நடக்காத இது. அதாவது ஸ்டெர்லைட் ஷூட்டிங்க்கு முழிச்சுக்குவாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க திமுக. ஐயோ ஐயோன்னாங்க. ஆனா விமான சாகச நிகழ்ச்சியில தண்ணியே இல்லாம இறந்து போன, டீஹைட்ரேஷன்ல இறந்து போனவங்களுக்கு யாருமே அழலைங்க. அன்பில் மகேஷ் அழல, செந்தில் பாலாஜி அழல, மாசு அழல, யாரும் அழல. அண்ணா பல்கலைக்கழகத்துல அநியாயமா பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட அந்த பெண்ணுக்கு யாரும் அழல. இங்க என்னடான்னா கனிமொழி ஒரு பக்கம் அழுகுறாங்க, ஜோதிமணி ஒரு பக்கம் அழுகுறாங்க. அன்பில் மகேஷ், நிஜமா சொல்ற, கலைமாமணி அவார்டை வந்து ஒரு வாரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்க. இல்ல, நேர்ல அவங்க போய் பாக்குறாங்க களத்துல. விஜய் அவர்கள் வீட்டுல இருக்காரு. ஒருவேளை அந்த களத்துல இருக்கிறப்ப அந்த வருத்தம் உண்மையா கூட இருந்திருக்கலாம்ல மேடம். அதை நம்ம விமர்சிக்க முடியுமான்னு கேக்குறேன். அந்த கண்ணீரை நம்ம விமர்சிக்க முடியுமான்னு கேக்குறேன். நான் விமர்சிக்கிறேங்க. எனக்கு அது நடிப்பாதான் தெரியுது. அவருடைய அப்படி வந்து அதான் ஏன் விமர்சிக்க கூடாது? பீச்சில் செத்தவங்களுக்கு நீங்க அழுதீங்களா? அப்ப அழுக வரலையா? அப்போ அவங்கள போய் நேர்ல சந்திச்சாங்களா? இதே முதல்வர் நேர்ல சந்திச்சாரா? ஏன் சந்திக்கல? அவங்க உசுறு இல்லையா? அங்க வந்து நீங்க சந்திக்கல. அது உங்களுடைய அரசு ஏற்பாடு, அதனால நீங்க போவே இல்ல. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க?
கள்ளக்குறிச்சியில செத்தவங்க அத்தனை பேர் செத்துப்போ நீங்க எங்க இருந்தீங்க? ஏன் போய் சந்திக்கல? இப்ப விஜய் போய் சந்திக்கலங்கிறீங்களே. லாக்அப் மரணத்துல ஒருத்தர் இறந்து போறாரு, நீங்க உங்களுடைய அமைச்சர்களை கூட அனுப்புறீங்க, அவங்களாம் அழுவலையே. அங்க களத்துல அங்க யாருக்கோ இங்க விஜய திட்டுறதுக்குன்னே நீங்க வந்த மாதிரி சிலர் பேசுறாங்க. அந்த அந்த இளவு வீட்டிலேயே பேசுறாங்க. இங்க கூட விஜய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இவங்கன்னு பேசுறாங்க. மீடியா முழுக்க அதுதான் பேசிட்டு இருக்கீங்க. லூப்ல போடுறீங்க. சரியா? நீங்க போய் துக்க நிகழ்ச்சியில துக்கம் விசாரிச்சீங்க. அத ஒரு நாள் முழுக்க லூப்ல ஒரு தொலைக்காட்சியில போட்டு காட்டுறாங்க. அதுக்கு பேரு மனிதாபிமானமா விளம்பரமா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் மக்கள் பாக்குறாங்க. பார்ப்போம் மேடம். நம்ம இதுக்குள்ள நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இறுதியா ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல, இந்த சம்பவத்துல விஜய் அவர்களை தொட்டு பார்க்குமா திமுக? அதாவது கைது செய்ய திமுக முயற்சி செய்யுமா? உங்க பார்வை என்ன? விஜயில கைது பண்ண மாட்டாங்க. தாவேக்கால ஏதாவது நிர்வாகிகளை கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய தொட்டா ஏற்கனவே அவரை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறது திமுக தான். விஜய கைதெல்லாம் பண்ணா அப்புறம் அவர் கைவிலங்கு சின்னத்திலேயே தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சிருவாரு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அரெஸ்டுக்கு அப்புறம் தான் பவன் கல்யாண், சந்திரபாபுக்கு எதிர்கட்சி பவன் கல்யாண் மும்முனை போட்டியாக இருந்தது. ஜெகன், பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு 3 பேரும் களத்துல இருக்கிறாங்க. இன்னும் ஜெகன் எல்லாருக்கும் இலவசங்கள்லாம் கொடுத்து நல்ல திருப்பி ஜெயிப்பாருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ண உடனே பவன் கல்யாண் என்ன பண்ணாரு? ஆட்டத்தை மாத்திட்டாரு. எனக்கு பதவியே வேணாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், நான் நாயுடு அவர்களுக்கு நான் ஆதரவுன்னு போயிட்டாரு. அந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி இங்க விஜய கைது பண்ணா ஏற்கனவே இன்னைக்கு பாஜக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் மற்ற அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் கூட கம்முன்னு இருக்குது. காங்கிரஸ் கூட எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம தர்ம சங்கடத்துல கம்முன்னு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஆறுதல் சொன்னாரு. ராகுல் காந்தி விஜய் அவர்களுக்கு உறுதியா இருக்க சொன்னாருன்னு கூட. இழந்த உயிர்களுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அது விஜய் தப்பு அப்படின்னு திமுக சொல்லுது இல்லையா? விஜய் தப்புன்னு விசிகாக்காரங்க பேசுறாங்க இல்லையா? காங்கிரஸ் அப்படி பேசல, கொஞ்சம் சாஃப்டா போய்கிட்டு இருக்காங்க. நேரடியா விஜய அவங்க தாக்கல. அவங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல விஜய் கைது செய்தாங்கன்னா ஓப்பனாவே ஒரு திமுகவுக்கு எதிரான கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆயிரும். அது ஆகக்கூடாதுன்னு சொல்லித்தான் திமுக பல விதமான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை செய்ய மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ரொம்ப தொலைவில் கடல் கடந்து இருந்தாலும் எங்களோட இணைப்பில் இந்த சம்பவம் குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி மேடம்.